Hello all, welcome to Phenology Tamil. So, wealth grow பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படினு முடிவு பண்ணியாச்சு. இன்வெஸ்ட் பண்றதுக்கு SIP ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா இல்ல lump sum ல இன்வெஸ்ட் பண்றது பெருசா அப்படினு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இந்த வீடியோல நம்ம lump sum பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியா இல்ல SIP பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியா அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். SIP னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாதம் நம்ம ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து SIP அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 காஸ்ட் ஆவரேஜிங். ஸோ ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட் எந்த நல்லா அப்பாவும் இருந்தாலும் சரி, டவுனாகவும் இருந்தாலும் சரி, ஸோ மார்க்கெட்டோட லெவல் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பாட்டுட்டு மந்த்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் ரிஸ்க் அப்படின்றது கம்மியாகும். ஆவரேஜ் ஆகுறதுனால ரிஸ்க் வந்து கம்மியாகுது. அண்ட் தென் நமக்கு நம்ம வந்து ஒரு டிசிப்ளின்ட் ஆக்டிவிட்டி, ஒரு டிசிப்ளின்ட் ஹேபிட் வந்து நமக்கு வளரும். அதாவது மந்த்லி சேவிங் அப்படின்ற ஒரு ஹேபிட் நமக்கு ஃபார்ம் ஆகுதா? ஸோ மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மந்த்லி சேவிங் அப்படின்ற ஒரு இது ஹேபிட் ஃபார்ம் ஆகுறதுனால டிசிப்ளினாக நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் தேர்ட்லின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஸோ ஐடியல் ஃபார் வெரி பிகினர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து மினிமம் 100லையும் இருக்குது, மினிமம் 100லேருந்து கூட SIP இருக்குது, மினிமம் 500லேருந்து இருக்குது. ஸோ 500லேருந்து நம்ம 5000 10,000 வரைக்கும் நம்ம SIP பண்ணலாம். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தாராளமாக மாதம் ஒரு 500 ரூபா சேர்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நம்ம அப்படியும் நம்ம சேர்க்கலாம். அண்ட் ஆல்சோ நோ நீட் ஆஃப் மார்க்கெட் டைமிங். மார்க்கெட் டைமிங் நமக்கு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட் டைமிங்னா என்னது? மார்க்கெட் லோவாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹையாக இருக்கச்சில நம்மளோட ப்ராஃபிட் வந்து நல்லா அதிகமாக காட்டச்சில நம்ம அதை வித்ட்ரா பண்ணுவோம். அதாவது ஜென்ரலாக நம்ம பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட் டைமிங் பற்றி தெரியாது. இப்போ லோவாக இருக்கா இல்லை ஹையில் இருக்கான்னு தெரியாது. ஸோ நீங்கள் SIPன்னு சொல்லிட்டு மாதம் பண்ணச்சில ஸோ நம்ம மார்க்கெட் டைமிங் இதில் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் ஆகி அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி சேலரி பர்சன்ஸ்க்குலாம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா மாதம் உங்களுக்கு சேலரி வரப்போகுது. ஸோ அந்த மாதத்தில் நீங்கள் இவ்வளோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வந்து SIPயில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெரிய பேர்டனாக தெரியாது. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு மார்க்கெட் பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை, ஸோ அப்படின்னு இருந்தாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட் வே. பிகாஸ் வந்து அவங்களே வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. நல்ல ஸ்டாக் பார்த்து அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளோடது வந்து மார்க்கெட் ரிஸ்கையும் நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். அண்ட் நம்ம வந்து SIP மாதம் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டால் மட்டும் போதும். அப்போது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட், ஒரு பெரிய ஒரு தொகையை ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட மெயின் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு வந்து ஹையர் க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கும். அதாவது நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை போடுவோம், அப்போ வந்து மார்க்கெட் வந்து அப்வர்ட் ட்ரெண்டில் இருந்ததுன்னா ஸோ வந்து நமக்கு வந்து வித்தின் அ ஷார்ட் டைம், ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து ஒரு பெரிய முதிர்வு தொகை கிடைக்கும், பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து நிறைய க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குது. இட் இஸ் பெஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிகினர்ஸால டிசைட் பண்ண முடியாது மார்க்கெட் அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்கான்னு அவங்களால டிசைட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரியும் ஆப்வியஸாக. ஸோ அவங்க கரெக்டாக அந்த டைமில் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை மேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஃபிட்டை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இதில் தேர்ட்லி ரெகுலர் பேமெண்ட் தேவையில்லை, ரெகுலர் மந்த்லி பேமெண்ட் அப்படின்றது இருக்காது. ஸோ நம்ம வந்து ஆல் அட் ஒன்ஸ் ஒரு லம்சம் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம எல்லா மாதமும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த மணியே வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கும். லம்சம் அப்படின்றது யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் நல்லா வைஸாக கரெக்டான டைமிங்கில் நீங்கள் போடணும். பிகாஸ் நீங்கள் மார்க்கெட் ஃபால் டவுன் ஆகிற டைமில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது நல்லா இட் வில் நாட் கிவ் குட் ரிட்டர்ன்ஸ். ஸோ மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க டைமில் கொடுத்துட்டு லாங் டேர்மில் நம்ம விட்டோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். லம்சம் சூஸ் பண்ணுறதா இல்லை SIP சூஸ் பண்ணுறதா அப்படின்ற டவுட்டுக்கு மெயின் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் எப்படின்னா உங்களால் ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை பொறுத்தும் தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். நீங்கள் SIPயில் போகணுமா இல்லை லம்சமில் போகணுமான்னு. SIPன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ரெகுலர் சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா
அப்போ நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எஸ்ஐபி தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதே உங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு தொகை இருக்குது, ஒரு 2 லட்சம் 3 லட்சம்னு பெரிய தொகை உங்ககிட்ட ஒரேடியாக இருக்குன்னா அப்போ நீங்கள் மாதம் மாதம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த டைமில் லம்சம்மை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அப்படி பெரிய தொகை இருக்கிறவங்க லம்சம் சூஸ் பண்ணலாம். இதே மந்த்லி சேலரி இருக்கவங்க எஸ்ஐபி சூஸ் பண்ணலாம். அண்ட் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எஸ்ஐபி எடுக்கலாம். பிகாஸ் எஸ்ஐபி எடுத்தோன்னா மாதம் மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிஸ்க் அப்படின்றது ரெடியூஸ் ஆகுது. இதே நீங்கள் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன், ஐ எம் ரெடி டு டேக் ரிஸ்க் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லம்சம் போகலாம். ஆனால் உங்களுக்கு அதுக்கான கட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ தூரம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரிவார்டும் பெருசாகவே இருக்கும். கம்மியாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எஸ்ஐபி சூஸ் பண்ணலாம். இதே வந்து ஸ்மால் டைம், கொஞ்சம் குறைஞ்ச டைமில் எனக்கு நிறைய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் லம்சம் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து மார்க்கெட் அப்வர்டில் இருக்கிற நீங்கள் ஒரேடியாக பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு பெரிய ஒரு தொகை கிடைக்கும். இதே மார்க்கெட் டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்கிற நீங்கள் அந்த பெரிய தொகையை போட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும் இந்த லம்சமில். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு பாருங்கள். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் வந்து 1,20,000. ஸோ அந்த 1,20,000 நான் எஸ்ஐபியில் மாதம் 10,000 சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்க்கெட் ரிஸ்க் தேவை கிடையாது. மார்க்கெட் ரிஸ்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நடக்குது. ஸோ ஆவரேஜ் ஆகி எனக்கு மார்க்கெட் ரிஸ்க் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக பாதிக்காது. இதே நான் லம்சமாக அதே 1,20,000 மொத்தமாக நான் போய் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து மார்க்கெட் வந்து நல்ல அப்வர்ட் ட்ரெண்டில் இருந்ததுன்னா எனக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே மார்க்கெட் வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருந்ததுன்னா அப்படியே ஃபுல் ஃப்ளாப் ஆகி என்னோட இதெல்லாம் ஃபுல்லாக வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ லம்சம் அப்படின்றத நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் இப்போ மேலே போகுதா கீழே வருதா அப்படின்றத ட்ரெண்டை வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டர், ஒரு ப்ரொஃபஷனலால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்போ எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய ஃபினான்ஷியல் நாலேஜ்லாம் உங்களுக்கு கெயின் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டு நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் லம்சம்க்கு போகலாம். அபோவ் ஆல் எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதுக்கப்புறம் ரிஸ்க் அப்படின்றத நம்ம எவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம எஸ்ஐபியோ ஆர் லம்சம் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.